السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله رفيق يحب الرفق ويعطي على الرفق ما لا يؤتي على العنف. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகை படைத்து இந்த உலகில் அவனை துதிப்பதற்கு, வணங்குவதற்கு மனித சஞ்சாரங்களை படைக்கப் போகின்றேன் என்கின்ற ஒரு கருத்தை அல்லாஹ் மலக்குமார்களிடம் முன்வைக்கின்ற பொழுது, திருமறையில் அதனுடைய வரலாறை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. எனது பிரதிநிதிகளாக உலகில் நான் மனிதர்களை, சில படைப்புகளை படைக்கப் போகின்றேன் என்கின்ற ஒரு கருத்தை அல்லாஹ் மலக்குமார்கள் முன்வைக்கின்ற பொழுது, மலக்குமார்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட பதிலையும் அல் குர்ஆன் பதிவு செய்கின்றது. அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. இறைவா, பூமியிலே குழப்பங்களையும் இரத்த விரிவிருத்து இரத்த ஆறுகளையும் ஓடச் செய்யக்கூடிய படைப்புகளையா படைக்கப் போகின்றாய் என்கின்ற ஒரு பதிலை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் தெரிவித்த பொழுது, மலக்குமார்கள் சொன்ன பதில் தவறு என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு பின்பு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வருந்தியதாகவும் அல் குர்ஆன் நமக்கு பேசி காட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் மனித சமுதாயத்தை படைத்ததன் மூலமாக, படைக்க வருவதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகில் ஒருபோதும் குழப்பங்களையோ அனாச்சாரங்களையோ வன்முறைகளையோ கட்டவிழ்த்து விடப்பட்ட அநியாயங்களையோ அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயங்கள், அவர்களை கடந்து பிற படைப்புகளும் இந்த உலகில் நிம்மதியாக இறைவனை வழிபட்டு அவனை வணங்கி வாழ வேண்டும். இது ஒன்று மட்டும்தான் படைத்த இறைவனாகிய அவனது தெளிவான நோக்கம். ஆனால் தற்கால உலகை பொறுத்தவரை இறைவனுடைய அந்த நியதியை, இறைவனுடைய அந்த கோட்பாட்டை இன்றைய உலகம் சார்ந்த மனிதர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றோமா? தன்னோடு தன் சார்ந்த தன் சமய
தன்னோடு வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு இன்றைய உலகம் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்துவோம் என்று சொன்னார். கண்டிப்பாக தனியாக சிறு குழந்தையிலிருந்து, தனியாக ஒரு வாலிபனிலிருந்து, தனியாக ஒரு பெண்மணியிலிருந்து ஒரு சில தூரங்கள் கூட தன் இல்லத்திலிருந்து ஒரு பாதுகாப்பின்றி தன்னால் தனியாக எங்கும் செல்ல முடியாது என்கின்ற ஒரு பயத்தை தான் இன்றைய சமுதாயம் கட்டமைத்திருக்கின்றதை தவிர உண்மையிலேயே கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை, நிம்மதியான ஒரு சூழலை இந்த உலகம் ஒருபோதும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் தன்னை, தனக்குண்டான குணாதிசயங்களை, தனக்குண்டான பண்பியல்களை எத்தனையோ இடங்களில் பேசக்கூடிய, பறைசாட்டக்கூடிய ரப்புல் ஆலமீன் திருவரையினுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தன்னை கருணையாளனாகவே அடையாளப்படுத்துவான். திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தன்னை கருணையாளனாகவே அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். திருமறையின் ஒரு இடம் அல்லாஹ் தன்னை இப்படி சொல்லி தருவான், அல்லாஹு லதீஃபும் பிஇபாதி, அல்லாஹு லதீஃபும் பிஇபாதி. அல்லாஹ் அடியார்களோடு மென்மையாகவே நடந்து கொள்கின்றான். அல்லாஹ் அடியார்களோடு மென்மையாக, மிருதுவாக, இரக்கமாக, அன்போடுதான் அல்லாஹ் நடந்து கொள்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை குறித்து பேசக்கூடிய, அறிமுகம் செய்யக்கூடிய இடங்களில் ஒன்று இதுவும். காரணம், எங்கு அன்பு இருக்குமோ, எங்கு மிருதுவான, இலகுவான குணாதிசயங்களும் தன்மைகளும் இருக்குமோ, அங்கு கண்டிப்பாக அந்த மிருதுவான, இலகுவான குணாதிசயம் படைத்த மனிதர்களை கொண்டு கண்டிப்பாக யாருக்கும் எந்த சேதாரமும், யாருக்கும் எந்த பாதகமும், யாருக்கும் எந்த விதமான கெடுதியும் ஒருபோதும் நிகழாது என்கின்ற ஒரு நம்பிக்கை அதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்றது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை குறித்து சொல்லுவான், அல்லாஹு லதீஃபும் பிஇபாதி. அல்லாஹ் அடியார்களோடு இலகிய முறையில் மிக மென்மையானவன் நடந்து கொள்பவன். எனவே அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. மென்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிருதுவான, மென்மையான குணாதிசயத்தை குறித்து, அதன் பண்பு இயல்களை குறித்து நபிகளும் பெருமானார் சொல்லித் தருகின்ற பொழுது முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் மென்மையான குணத்தையே, அல்லாஹ் அடியார்களிடமிருந்து மென்மையான செயல்களையே, மென்மையான குணத்தை அல்லாஹ் எப்பொழுதும் விரும்புகின்றான் என்று சொன்ன நபிகள் பெருமானார் அடுத்து சொல்லித் தருவார்கள், வயுதா அல ரிஃப்கி மா லா யூதி அலல் உனுஃப். கடுமையாக நடந்து கொண்டால் இவரை திருத்தி விடலாம், கடுமையாக நடந்து கொண்டால் இவரை தன் வழியின் பக்கம் இழுத்துக் கொள்ளலாம், கடுமையாக நடந்து கொள்வதன் மூலமாகத்தான் நமது அதிகாரத்தை செயல்படுத்த முடியும் என்றெல்லாம் கருதக்கூடிய உலகிற்கு நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க. மென்மையாக நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் என்னென்ன ரஹமத்துகளை, பரக்கத்துகளை தருகின்றானோ, அதே சமயம் கடுமையாக நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அவைகளை ஒருபோதும் அடியார்களுக்கு தரமாட்டான். இன்னைக்கு உலகத்தில் சில பேர் நினைக்கலாம், கடுமையா நடந்தாதான் இவெல்லாம் தன்னுடைய சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும், கடுமையா நடந்தாதான் இவங்கெல்லாம் தனது கண்ட்ரோல்ல வைக்க முடியும். இது உலகம் சொல்லித் தரக்கூடிய யுக்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், மென்மையாக, மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், மிருதுவாகவே பழகுங்கள். நமது சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள் தான். எனவே அதிகாரத்தை கொண்டு அவரை கட்டுப்படுத்த தேவையில்லை. மிருதுவாக, மென்மையாக சொல்லி பழகுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மிருதுவான தன்மைக்கு, அந்த குணத்திற்கு அதற்குண்டான பரக்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான்.
அதே சமயம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹின் உதவி, அல்லாஹின் பரக்கத் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்க பெறாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் அண்ணன் பெருமானாருடைய வருகைக்கு முன்பிருந்த ஒரு காலத்தை வரலாறு பேசும் ஐயாமுல் ஜாஹிலியா. மனித சமுதாயத்திற்கு ஒவ்வாத, ஒத்து வராத பல செயல்பாடுகளோடு வாழ்ந்தவர்கள் அந்த மக்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை அன்றைய அரபுலக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்லி தருவாங்க. எங்கே? ஹபஷாவின் மன்னருக்கு முன்னால் நின்று கொண்டு மன்னர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்களது பழைய மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன வேறுபாடு, என்ன மாறுபாடு என்று கேள்வி கேட்கின்ற பொழுது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய தரப்பிலிருந்து இப்படி பதில் சொன்னாங்க. ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் நஹல ஜாஹிலியா, நாங்கள் ஒரு அறிவில்லா சமுதாயமாக இருந்தோம். அந்த அறிவில்லா சமுதாயத்திற்கு சில விளக்கத்தை சொல்றாங்க. சிலைகளை வணங்கினோம், இறந்தவைகளை சாப்பிட்டோம். அடுத்து சொல்லுவாங்க நஅத்தில் ஃபவாஹிஷ, நஅத்தில் ஃபவாஹிஷ, அருவருப்பான காரியங்களை செய்து வந்தோம். அதோடு மட்டுமல்ல, அல் கவியு மின்னல் லைஃப், எங்களில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் எங்களில் இருக்கக்கூடிய பலகீனரை அடித்தே வாழ்வார், அவரை நசுக்கியே வாழ்வார், ஓரங்கெட்டியே வாழ்வார். இது ஐயாமுல் ஜாஹிலியாவின் பழக்கம். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் பின்னால் ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா, அல்லாஹ் எங்களின் பக்கம் ஒரு தூதுவரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த ரசூலை, அந்த இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதின் பின்னால் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறியது தெரியுமா? அவர் எங்களை தாவத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு சில கட்டளைகள். நீங்கள் உண்மையே பேச வேண்டும். உங்களை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தையே, ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அதில் அப்படி சொல்லி வரக்கூடிய வரிசையை அப்படி அடுத்து சொல்லுவாங்க, வல் கஃபு அனில் மஹாரிமி வத்திமா, உங்களது கரங்களை பாவங்களை விட்டும் பிறரை அநியாயமாக நீங்கள் அடித்து நசுக்குவதை விட்டும் உங்களது கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது பிற மக்களுடைய, பிற சமுதாயத்தினுடைய, நம்மோடு சேர்ந்து வாழ்பவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் தான் இஸ்லாம், அதை நிறைவேற்றுவதில் தான் இஸ்லாத்தினுடைய உண்மையான பங்களிப்பு இருக்கின்றது என்பதை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கும் இஸ்லாமை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்ததற்கு உண்டான வேறுபாட்டை மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் ஒரு சிறந்த மனித சமுதாயத்திற்குண்டான வாழ்க்கை என்பது நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்மை சார்ந்து வாழ்பவர்களையும் நமக்கு அருகில் இருப்பவர்களையும் எல்லோருக்கும் உண்டான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் சிறந்த சமுதாயத்திற்குண்டான, சிறந்த மனிதருக்குண்டான ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். இஸ்லாம் இந்த பாதுகாப்பு என்பதை எவ்வளவு தூரங்கள் வலியுறுத்தும் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் ஒரு மனிதரை மிரட்டுதல் இன்னைக்கு நமக்கு தவறு கிடையாது. ஆனால் மார்க்கம் போதிக்கின்றது, மார்க்கம் சொல்லித் தருகின்றது. மன் அஷார இலா அஹீஹி பிஹதீதத்தின், எந்த ஒரு மனிதர் தனது சகோதரனை பார்த்து ஒரு இரும்பை கொண்டு என்ன செய்யலாம்? தாக்கலாம். ஒரு இரும்பை கொண்டு ஒரு பயம் காட்டுறார். உன்னை இதை வச்சு அடிச்சிருவேன்டான்னு சொல்லி பயம் காட்டுறார். இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? அவர் அடிக்கவில்லை, அடிப்பதை போன்று பயமுறுத்துகின்றார். மார்க்கம் சொல்லித் தருகின்றது, நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க, ஃபைன்னல் மலாயிகத தல்அனா,
எந்த ஒரு மனிதர் தனது சகோதரனை பார்த்து ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு இரும்பை எடுத்து அழித்து விடுவேன் என்று பயமுறுத்துகின்றாரோ அந்த ஒரு காரியத்தை செய்தால் ஃபைன்னல் மலாயிகத தல்அனா, அந்த காரியத்தை செய்ததின் மூலமாக மலக்குமார்கள் அவரை சபிக்கின்றார்கள். அவர் அடிக்கவில்லை, காயப்படுத்தவில்லை, மிரட்டல் மட்டுமே விடுத்தார். இஸ்லாம் போதிக்கின்றது அந்த ஒரு காரியம் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளாத காரியம். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், ஃபைன்னல் மலாயிகத தல்அனஹு, மலக்குமார்கள் அவரை சபிக்கின்றார்கள் அவர் செய்த அந்த காரியத்தின் மூலமாக. அடுத்து நபிகள் பெருமான் சொல்லுவாங்க, ஹத்தா வயின் கான அகாஹு லி அபீஹி வ உம்மிஹி, அந்த சகோதரர் தந்தை வழி அல்லது தாய் வழி சகோதராக இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? நெருங்கிய உறவு நாம் அடிக்க போறதில்லை, நெருங்கிய உறவு நம்ம அடிக்க போறதில்லை, பயம்தான் காட்டுறாரு. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுவார்கள், கேலிக்காக கூட, விளையாட்டாக கூட இது போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு உன்னை தாக்கி விடுவேன், உன்னை காயப்படுத்தி விடுவேன், உன் உயிரை வாங்கிடுவேன், இது போன்ற சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவது அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய சாபத்தை உரித்தாக்கக்கூடிய காரியம் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லும். எந்த ரீதியிலும் மனித சமுதாயத்திடமிருந்து பிறர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பது எந்த காலங்களிலும் நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறாமல் இருப்பதும் அப்படி நடைபெறாமல் பாதுகாப்பதும் தான் சிறந்த சமுதாயத்திற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளுக்காக கூட வாய் வார்த்தைகளை கடந்து ஆயுதங்கள் தூக்கக்கூடிய சூழலில் சமுதாயம். குடும்பம் தான், அண்ணன் தம்பி தான், பெற்றோர் பிள்ளை தான், வாய் வார்த்தைகளை கடந்து சில நேரங்களில் ஆயுதங்களை தூக்கக்கூடிய அளவிற்கு இன்று இந்த ஆயுத கலாச்சாரம். கடந்த வாரத்தில் நடைபெற்ற நிகழ்வு, தமிழகத்தையே உலுக்கிய நிகழ்வு, திருத்தணி ரயில் நடைபெற்ற சம்பவம். திருத்தணி ரயில் நடைபெற்ற சம்பவம் இந்தியாவையே, தமிழகத்தை கடந்து இந்தியாவை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய மாபாதக செயல். எதுக்குங்க செய்தாங்க? சண்டையா? அவங்க பத்தி எதுவும் கொடுக்கல் வாங்கலா? ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் மோகம். மற்றொரு பக்கம் போதை தலைக்கேறிய நிலை. தன்னை ஒரு பிறகு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல காட்டிக்கொள்ள வேண்டும். அந்த ரீல்ஸுடைய மோகம் ஒருவனை, தன்னோடு வாழக்கூடிய ஒரு சகோதரனை எவ்வளவு தூரங்கள் அவனை காயப்படுத்தி இருக்கின்றோம் என்பது கூட தெரியாத அளவிற்கு வீடியோவை கண்டிப்பாக இளம் மனதுடையவர்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு கொடூரங்கள், அவ்வளவு கொடூரங்கள். அல்லாஹ் அக்பர். மூவர் தாக்க, அதை ஒரு வீடியோவாக எடுக்க, வீடியோவாக எடுப்பவன் அவனது மண்டை உடைந்து விட்டது, விட்டுவிடுங்கள் என்று சொல்லியும் விடாத அளவிற்கு சமூகத்தில் ஒரு மனிதனிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய கருணை என்பதை கடந்து இன்றைய வன்முறை கலாச்சாரங்கள், அடிதடி கலாச்சாரங்கள் எவ்வளவு தூரங்கள் தலைக்கேறி போய் இருக்கின்றது, விஷமாக மாறி போய் இருக்கின்றது என்பதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் இவைகளெல்லாம். இது ஒன்று இரண்டு மட்டுமல்ல. இன்னைக்கு சமுதாயத்தில் இது போன்ற காட்சிகள் மிக மிக இயல்பாக, சர்வசாதாரணமாக நாம் கடந்து போகக்கூடிய அளவிற்கு மாறி போய் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த உலகம் அல்லாஹ் உருவாக்கிய உலகம் அல்ல. இந்த மனித சமுதாயம் அல்லாஹ் விரும்பிய சமுதாயமே கிடையாது. தான் செய்த ஒரு குற்றத்தை குற்றமாக கூட கருத முடியாத அளவிற்கு ஏதோ பெருமையாக சாதித்து விட்டதை போன்று
அந்த மிகப்பெரிய பாதக செயலை செய்துவிட்டு தம்சப் காட்டக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு மனித நாகரீகம் இருக்கின்றது என்று சொன்னால், மனித உள்ளங்கள் எல்லாம் மறுத்து போய்விட்டது என்பதற்கு இதைவிட சான்றுகள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. மனித உள்ளங்கள் எல்லாம் மறுத்து போய்விட்டது என்பதற்கு இதைவிட சான்றுகள் வேறு எதுவும் இருக்க முடியாது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தில் கூட சின்ன ரகளைகள், சின்ன சண்டை சச்சரவுகள் நபிகளும் பெருமானார் விரும்பியது கிடையாது. அண்ணன் பெருமானாருடைய வீடு ஒருமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீனை வைத்து இன்றைய முஃமின்களுடைய குடும்பங்களுக்கு நபிகளும் பெருமானார் சொன்ன செய்தி, யா ஆயிஷா இருஃபுகி, யா ஆயிஷா இருஃபுகி, ஆயிஷாவே குடும்பத்தில் மென்மையாக நடந்து கொள், மென்மையாக நடந்து கொள். ஃபஇன்னல்லாஹ இதா அராத பி அஹ்லி பைத்தின் கைரன் தல்லஹும் அலா பாபிர் ரிஃப்க். எந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கின்றானோ அந்த குடும்பத்தினால் மட்டும்தான் மென்மையோடு ஒரு காரியத்தை கடந்து போக முடியும். இன்னைக்கெல்லாம் சண்டை போறது இன்னைக்கு சமுதாயத்தில் பெருமையா காட்டி கொடுத்துருக்கிறோம். ஒருத்த லேசா ரோட்ல போறப்ப தட்டிட்டு போயிடுறான், தெரியாம தட்டிட்டு போறான், காலை தெரியாம மிதிச்சுட்டு போயிடுறான், உடனே உன்னை அடிச்சிடணும். இது இன்னைக்கு சமுதாயத்தில் பெருமை. இல்லடா நீ கோலை, ஏன்னா உன்னை தட்டிட்டு போறான், பேசாம போற. ஒரு சின்ன சண்டைக்காக ஒரு தவறான வார்த்தை பேசிட்டா நீ அவனோட அதிகமா பேசிடணும், நீ வீரன். இல்லடா நீ பொழைக்க தெரியாத பைய. குடும்பத்திற்குள்ளாக கூட நபிகளும் பெருமானார் சொல்லி தர்றாங்க, யா ஆயிஷா மென்மையாக நடந்து கொள். அப்படி மென்மையாக நடந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இந்த குடும்பத்திற்கு நலவை நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். இன்றைய சமுதாயத்தில் வன்முறைகள் அல்லாஹ் அக்பர் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது எல்லா தரப்பிலும். இதற்குண்டான தீர்வாக நாம் சில விஷயங்களை காண முடியும். இன்னைக்கு இந்த திருத்தினுடைய சம்பவத்திற்கு பிறகு சினிமா துறையிலிருந்து நிறைய நபர்கள் முன் வந்து அவங்களா சொல்றாங்க, சமுதாயத்தின் இளைஞர்கள் சீர்கெட்டதற்கு சினிமா மிகப்பெரிய காரணம். குறிப்பாக இன்னைக்கு பேர் வச்சிருக்காங்க ஜென் ஜியா. இன்றைய தலைமுறைக்கு இன்னைக்கு தலைமுறைக்கு அவன் கொடுத்திருக்க பேர் ஜென் ஜியா. இந்த தலைமுறை வரிகட்டு போனதற்கு காரணம் இன்றைய சினிமாக்கள். வன்முறை இல்லாத சினிமா, கதாநாயகன் இன்னைக்கு வன்முறை செய்யணும், அவனுக்கு பேர் தான் கதாநாயகன். சினிமா துறைந்து முன் வந்திருக்கிறாங்க. இந்த திருத்துறை நிகழ்வும் இதற்கு மிகப்பெரிய காரணம் சினிமா துறை. இன்றைய எடுக்கப்படக்கூடிய சினிமாக்கள் முன்வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா மோகம் சமுதாயத்தை கடந்து எந்த சமுதாயத்தில் ஹராமோ அந்த சமுதாயத்தில் கூட சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு கூட இன்னைக்கு சினிமாவில் மூழ்கி போய் தான் இருக்கிறாங்க. அவன் செய்வதையே தனக்குண்டான வாழ்வாயாக கருதக்கூடிய ஒரு சூழல் இந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசியலை பற்றிய ஆவன்னா கூட தெரியாத ஒருவரை 2026 தேர்தலில் முதலமைச்சர் ஆக்கணும். அரசியல் எந்த அனுபவம் கிடையாது, ஆனா 26 தேர்தலில் அவர் முதல்வர் ஆக்கணும். அந்த நபரை பின்பற்றக்கூடிய அறிவாளிகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் ஒரு பொதுக்குழு நடந்துச்சு, அந்த கட்சியுடைய பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு மீடியா சில நபர்களை அழைத்து பேட்டி கேட்கிறாங்க, உங்க கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும்? அவர் சொல்ற, வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெறுவீங்க, எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவீங்க? இல்ல இல்ல எல்லாம் நாங்க தான். இல்லப்பா, ஒரு ஆட்சி அமைக்க வேண்டாம், சில இடங்கள் வேணும்பா. எத்தனை? இல்ல எங்க தலைவர் எல்லா இடத்துலையும். கடைசி எப்பா கொஞ்சமா புரிஞ்சு பேசுப்பா, எத்தனை? 30 நாங்கள் வெற்றி பெற்றுவோம், ஆட்சி அமைச்சிருவோம். இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய அறிவு. இந்த தலைமுறை தான் யாருங்க ஒருத்தரை ஆள் உதவி கொண்டு நிறுத்த போறாங்க. சினிமா கண்டிப்பாக சீரழித்திருக்கின்றது, ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். இரண்டாவது தீர்வு, இந்த திருத்துடைய நிகழ்விற்கு பிறகு
அரசியல் சார்ந்தே, அரசியல் கட்சிகள் சார்ந்தே தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை எல்லாம் இன்னைக்கு சட்டங்கள் அப்படிதான் இருக்கு. 17 வயசுன்னு சொல்லி 3 பேருக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் ஒருவர் விடுதலை ஜாமீன் கொடுத்து விடுதலை பண்ணிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு. இன்னைக்கு அரசியல் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய கருத்து, இவர்களை சிறுவர்கள் என்று பார்க்காதீர்கள், மிருகங்கள். இவர்களை சிறுவர் என்ற வார்த்தை தகுதியில்லாதவர்கள், மிருகங்கள். மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது, இஸ்லாமிய சட்ட குற்றவியல் தண்டனைகள் கண்டிப்பாக வர வேண்டும். அப்படி வந்தால் சமுதாயத்தில் தண்டனைகள், பாவங்கள் குறையும், குற்றங்கள் குறையும். மூன்றாவது, குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது, என் பிள்ளை யாரோடு பழகுகின்றான், என் பிள்ளை தன் நண்பனாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்கின்ற பார்வை, பள்ளிக்கூடத்திலிருந்து பருவ வயதை கடந்து காலேஜுக்கு போய் நான் எங்கு சென்றாலும் என் பிள்ளையின் தொடர்பு யாரோடு, அதில் மிக மிக குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம் பாவியாகவே இருக்கலாம், ஆனால் ஒரு பெற்றோர் தனது பிள்ளையை நினைத்து யா அல்லாஹ் என் பிள்ளையின் வாழ்க்கையை சீராக்கி விடு என்று கேட்டால் அந்த துஆ மறுக்கப்படாது. நாம் பாவி, குற்றமிழைத்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்த பிள்ளை செல்வத்தை, நான் பெற்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் அதன் வாழ்க்கையை சீராக்கி விடாதே என்று கேட்டால் அது மறுக்கப்படாத துஆ. ஒரு பிள்ளை வீணா போகின்றது என்று சொன்னால் பெற்றோர் அல்லாஹ்வின் தொடர்பிலிருந்து விலகி இருக்கின்றார், அதுவும் ஒரு காரணம். நான்காம் காரணம் சமூகத்திற்கு உண்டான காரணம். நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க, இதா ஹாபத் உம்மதி அன் தகூல லில்லாலிம். ஒருத்த பிறர் அடிக்கிறான், அநியாயம் பண்றான், அலிச்சாட்டியம் பண்றான் தெரியுது, அவனை பார்த்து இரு சமூகம் பயந்து கடந்து போகும் என்று சொன்னார். எப்படிங்க, அவனை பார்த்து நீ அநியாயம் செய்யறடா என்று சொல்வதற்கு கூட பயந்து கடந்து போகும் என்று சொன்னால் நபிகள் பெருமான் சொன்னாங்க, ஃபகது துவத்தியா மின்ஹும், ஃபகது துவத்தியா மின்ஹும். அந்த சமுதாயத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவி விலக்கிக் கொள்ளப்படும். எனவே சமுதாயம் இதற்கு ஒரு பொறுப்பு தான், அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக குறிப்பாக வளரும் தலைமுறைகளை, நாம் பெற்றெடுத்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் விரும்பிய பிள்ளைகளாக, எந்த குணத்தை அல்லாஹ் விரும்புகின்றானோ, எந்த குணத்தில் அல்லாஹ் இந்த உலகை வழிநடத்த நினைத்தானோ அந்த குணத்தில் வளர்க்க வேண்டியதும் வார்த்திருக்க வேண்டியதும் நமக்குண்டான தலையான கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட இளம் சமுதாயத்தை, இளம் சிறார்களை உருவாக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைத்து பெற்றோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த உலகை நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நிம்மதியாக ஒரு சூழல் வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.